குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விளையாட்டும் முக்கியம். இன்னைக்கு காலையில ராஜேஸ்வரி வேதாச்சலம் காலேஜுக்கு உள்ள போயிருந்த போது இருந்த கிரவுண்ட்ல எடுத்த காணொளி தான் இது. இதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு அத்லெட்டிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது இங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக இவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களா அப்படின்னு போய் கேட்கும் போதுதான் தெரிஞ்சு இந்த பிராக்டிஸ இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது செங்கல்பட்டை சேர்ந்த செங்கல்பட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இவங்க கடந்த 10 வருடங்களா செங்கல்பட்டை சுத்தியுள்ள குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் ஃபுட்பாலும் அத்லெட்டிக்ஸ் பிராக்டிஸும் சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா ரொம்ப கஷ்டப்படுற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாவே சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இவங்க மாணவர்களுக்கு ஃபுட்பாலும் அத்லெட்டிக்ஸும் சொல்லி கொடுக்குற விதம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த கோடை காலத்துல நம்மளோட குழந்தைகளை வீட்டிலே போட்டு அடைக்காம அவங்களுக்கு டிவி மொபைல்னு பார்க்க வைக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க விளையாடுறது மூலயமா அவங்களோட மனதும் ஆரோக்கியமா இருக்கும், அவங்களோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும். வர ஏப்ரல் 30ஆம் தேதியில இருந்து சம்மர் கேம்ப் தொடங்க போறதா சொல்றாங்க. உங்களோட குழந்தைகளும் ஃபுட்பால் அத்லெட்டிக்ஸ்னு விளையாட்டு போட்டிகள்ல பயிற்சி பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, ஆனூர் அரசு பள்ளியை சேர்ந்த ஒரு 5 மாணவர்கள் காலையில 3 மணிக்கே எந்திரிச்சு இங்க விளையாடுறதுக்காகவும் பிராக்டிஸ் பண்றதுக்காகவும் வராங்க. ஆனா எல்லாரும் பூட்டும் ஷூவும் போட்டு விளையாடும் போது இவங்களோட கால்கள் மட்டும் வெறும் கால்களா இருந்துச்சு. என்னன்னு கேட்கும் போதுதான் தெரிஞ்சு எங்களுக்கு ஷூ வாங்கவும் பூட்டு வாங்கவும் காசு இல்லைன்னு. அந்த மாணவர்களுக்கு நம்மளால எதுவும் உதவி பண்ண முடியும்னா காலையிலையும் மாலையிலையும் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில தான் அந்த மாணவர்கள் பயிற்சி எடுத்துட்டு வராங்க. உங்களால முடிந்த உதவிகளை கண்டிப்பா பண்ணுங்க.